ஹாய் ஒருவன். ஸோ 10th 11th 12th 11th வேறு பப்ளிக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, படிக்கணும்னு வந்துட்டால் படித்து தான் ஆகணும். அதனால் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருங்க. இப்போ என்ன வீடியோனா, அது படிக்கவே தோணல சார், ஒரு ஷெடியூல் இல்லை, ஒரு பிளான் இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லைங்க சார். நான் போவேன், வீட்டுக்கு பேக் எடுத்துகிட்டு போவேன், அப்படியே உட்காருவேன், டீயை சாப்பிடுவேன், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன், கொஞ்சம் சாப்பாடை சாப்பிடுவேன், கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன், ஃபோன் நோண்டுவேன், டியூஷன் இருந்தால் டியூஷனுக்கு போவேன், வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 8:30 9க்கு எழுதுறதுக்கு எழுதுவாங்க சார். அவ்வளோதாங்க சார். சார் நான் டியூஷன்லாம் போகிறது இல்லைங்க சார். 6:30லேருந்து 9 முடி சும்மாவே நான் வீட்டில் இருப்பேங்க சார். புக் எடுத்து படிக்கிறா இருந்தாலும் சும்மா புக்கை பார்த்துட்டு இருப்பேங்க சார். ஆனால் ஒன்று மட்டும் தோணாதுங்க சார், படிக்கிறதுக்கு மட்டும் தோணவே மாட்டேங்குது. 80% ஸ்டூடெண்ட்ஸ் இதை தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி சார் தெரியுங்கன்னா, எங்கிட்ட ஒரு வருஷம் ஒரு 30 to 25 மெம்பர்ஸ் வந்து படிப்பாங்க. மெஜாரிட்டி பீப்புள், அதில் ஒரு 20 பசங்க 18 பசங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இது எதனாலன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமை அண்ட் ஆல்சோ உன் குடும்ப சூழ்நிலை புரியாத தன்மை, உன்னுடைய மெச்சூரிட்டி லெவல், உன் குடும்ப சூழ்நிலை கன்ஃபார்மாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் அம்மா உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, உங்கள் அப்பா டெய்லி வேலைக்கு போயிட்டு வரும்போது எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, கரண்ட் பில்லேருந்து மல்லிகை செலவுகளுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாரு, உன் படிப்புக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாரு, டியூஷன் கிளாஸ்க்கு எவ்வளோ செலவு பண்ணுறாரு, எங்கெல்லாம் ஓடி உழைக்கிறாரு, அவருடைய பாதம், அவருடைய வேர்வை, அவரோட உழைப்பு, இதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சதுன்னா கன்ஃபார்மாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுங்க. அது புரிஞ்சுதுன்னா போதும். கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல் உங்களை வளர்த்திட்டு இருக்காங்க. நான் எல்லாத்தையும் தவிர சொல்ல, சில குழந்தைகள் இன்னுமே வந்து அப்படி தான் இருக்கீங்க. ஸோ நான் அட்வைஸ் பண்ணுறக்காக இந்த வீடியோ போடலை, மோட்டிவேஷனுக்காகவும் வீடியோ போடலை. உங்களை படிக்க வைக்க தூண்டுறேன், அவ்வளோதான். இதுனே வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்க தோணலைன்னா ஜஸ்ட்டு உங்கள் அப்பா அம்மாவை மனசில் நினச்சிக்கோ. இதுதான் எல்லா வருஷமும் நான் சொல்கிறேன். உன் அப்பா அம்மாவை நீ கடவுளாக பாரு, கடவுளாக தான் பார்க்கணும், இல்லைன்னு சொல்ல. சிலவன் அட போமா, அது செல்லமாக சொல்கிறதான், இல்லைன்னு சொல்ல. அவங்க படிப்பாங்க, நமக்கு பிடிக்காது. ஏன்னா லைஃப்பில் நீ நல்லா வரணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஜீவன் அம்மா அப்பா தான். உண்மையை சொல்லுங்கள், வேறு யாராக இருப்பான்? நானாக இருப்பானா? நான்லாம் நெக்ஸ்ட்டு தான். யூடியூப்பில் நீ சப்ஸ்கிரைப் பண்ணுற, வியூஸ் கொடுக்குற, ஓகே, உனக்கு நன்றியாக இருக்கேன். ஆனால் அப்பா அம்மா உங்கள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்குறோம், உங்கள்கிட்ட படிப்பு மட்டும் தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நீ நல்லா படித்தா நல்ல கட் ஆஃப் எடுப்பேன், நல்ல காலேஜ் சேர்த்தலாம், நல்ல வேலை வாங்குகிற காலேஜில் சேர்த்தலாம், அவ்வளோ ஆசை. ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? சிலவன் இருப்பான், வராத படிப்பை வானா எப்படி வரும்? எனக்கு மேக்ஸு வராது, ஃபிசிக்ஸு வராது, கெமிஸ்ட்ரி வராது, சும்மா படினா. நீ உட்காந்து ஃபஸ்ட்டு படிக்கணும் மேன், கன்சிஸ்டன்சியாக படிக்கணும், டெய்லி ஒரு ஷெடியூல் போட்டு படிக்கணும். அந்த ஷெடியூல் நான் இப்போ சொல்கிறேன், முடிஞ்சால் ஃபாலோ பண்ணு, இல்லையா நீ ஓன் ஷெடியூல் போட்டு ஃபாலோ பண்ணு. எங்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சொல்லணுன்னா சொல்லுங்கள், இல்லைனா விட்டுருங்க. 6:30லேருந்து 9 முடி நான் படிப்பேன். டியூஷன் போனாலும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிப்பேன். எழுதுகிறவருக்கு இருக்கிறதுனால எழுதிக்க. ஆனால் 6:30 to 9 என்ன படிக்கணுமோ அதை நான் படிப்பேன். காலையில் 4:45 எந்திரிப்பேன். 5 மணிக்கு நான் ஷெடியூலை போடுவேன். 7 மணி வரைக்கும் படிப்பேன். இந்த மந்திரத்தை மட்டும் மறந்துடாத. இந்த ரெண்டுமே ஃபாலோ பண்ணு. எல்லா நாளுமே காலையிலையும் மாலையிலையும் படிக்க வேண்டும். சார் டயர்டாக இருக்குது சார், ஸ்கூலில் அவ்வளோ பள்ளி எடுக்கிறாங்க, ஈவினிங் வர்றேன், டியூஷன் போகிறேன், திரும்பவும் நைட்டெல்லாம் எழுதுகிறேன், 11:30 முடிக்கு தான் தூங்குறேன், திரும்பவும் காலையில் 4:45 எந்திரிக்க சொல்கிறீங்க. முடியல சார், ப்ரெஷராக இருக்குன்னா, நான் ப்ரெஷராக இருந்தால் ப்ரெஷராக இருக்க தான் செய்யும். நான் என்ன சொல்கிறேன், நீ கூலாரு, நீ வந்து உன்னுடைய லட்சிய பாதையில் நான் கரெக்டாக வந்து போயிட்டுருக்கேன். நீ எதுக்காக போகிற, எதுக்காக பண்ணுற அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோ. நல்ல காலேஜில் சீட்டு, அப்போ தான் எனக்கு ஒரு நல்ல வேலை, ஹை பேக்கேஜில் வேலை, அப்படிங்கிறப்ப தான் நம்ம கரெக்டாக கொண்டு போக முடியும். ஸோ தயவு செய்து என்னுடைய சப்ஸ்கிரைபராக இல்லைனாலும் பரவாயில்ல, இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். நான் வியூஸுக்காக இது சொல்லலை. பெற்றவங்க கதறாங்க. எங்கிட்ட படிக்கிற பசங்களோட பேரண்ட்ஸே ஃபோன் பண்ணுவாங்க. எனக்கு சங்கடமாக இருக்கும் பேசுகிறதுக்கு, இவங்க மார்க் கம்மி எடுத்தால். ஸோ இதெல்லாம் ரொம்ப போட்டு ஏன்னா மனசில் குழப்பும், ஒரு 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 தூண்டுதல் உண்டாக்கும். எப்படியாவது படிக்க வச்சிடணுமே, அவன் படிக்கவே மாட்டான், வேணுமே பண்ணுவான். ஸோ அதை தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அதனால் தயவு செய்து டெய்லியும் கோ த்ரூ பண்ணுங்கள். நானும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னெல்லாம் செக்டாரில் வரும், என்னெல்லாம் படிக்கணும் அதை படிச்சினாலே ஒழுக்கமாக மார்க் எடுத்துடலாம். ஸோ அதை கோ த்ரூ பண்ணு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணு. அண்ட் ஆல்சோ கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணு. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணு.
ஏன் ஜாயின் பண்ண மாட்டேற? வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுறது எதுக்கு? எனக்கு சம்பாதிக்கிறக்கா? வாட்ஸ்அப் சேனலில் நோட்டிஃபிகேஷன் வரும், நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேதான். அதனால தான் அதில் ஜாயின் பண்ண சொல்லிட்டு வீடியோஸ் எல்லாம் நான் அதில் போடுவேன். ஏதாவது பிடிஎஃப் இருந்தால் அதில் ஷேர் பண்ணுவேன். வாட்ஸ்அப்பில் இன்றைக்கே ஜாயின் பண்ணு. சரியா? கமெண்ட் பாக்ஸில் நான் சொன்னதே மறக்காமல் கமெண்ட் பண்ணு. சரி, பிளானுக்கு வந்துடும். தொடர்ந்து பேசாமல் ஃபாலோ பண்ணுவேன்னு நம்பி தான் இதை நான் சொல்கிறேன். சார் படிக்கவே தோணலை. இப்போ ஒரு ஷெடியூல் சொல்கிறேன். 11க்கு 12க்கு தனியாக சொல்கிறேன், 10க்கு தனியாக சொல்கிறேன். இப்போ 11க்கு 12க்கு மண்டே ஈவினிங் மேக்ஸ், மார்னிங் ஃபிசிக்ஸ். அதானே சார் ஈவினிங் 6:30 to 9:30, 6:45 பரவாயில்ல. மார்னிங் 5 to 7, இதுதான் ஷெடியூல். டியூஸ்டே மேக்ஸ் கெமிஸ்ட்ரி எழுதி வச்சுக்க. வெனஸ்டே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, அதாவது ஃபிசிக்ஸ் மேக்ஸ், ஈவினிங் மேக்ஸு மார்னிங் ஈவினிங் ஃபிசிக்ஸு மார்னிங் மேக்ஸு. தேர்ஸ்டே ஈவினிங் கெமிஸ்ட்ரி மார்னிங் மேக்ஸு. ஃப்ரைடே ஈவினிங் பயோசிஎஸ், பயாலஜி அல்லது சிஎஸ்ஸு, மார்னிங் வந்து மேக்ஸு. அதே மாதிரி சாட்டர்டே பயாலஜி ஈவினிங்கு, சிஎஸ்ஸு இல்லைனா ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி ஈவினிங். சண்டே பயாலஜி 2, சண்டே வந்து 6 மணி நேரம் படிக்கணும். நீ எந்த 6 மணி நேரம் படிச்சுக்கோ, காலையில் மாலையில் மத்தியானம் எந்த 6 மணி நேரம் படிச்சுக்கோ. பயோ 2 hours, 2 hours தமிழ், 2 hours மேக்ஸ் இப்படின்னு சொல்லியிருக்கேன். நீ அந்த 6 மணி நேரத்தில் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் படிச்சுக்கலாம், அது உன்னோட இஷ்டம். ஸோ இதுதான் உன்னுடைய ஷெடியூல். இப்போதைக்கு கோட்டையிலேக்கு பிளான். ஸோ கோட்டையிலேக்கு எல்லா இம்பார்ட்டன்ட்டும் போட்டுட்டேனான்னு கேட்டிங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்குது. நீங்கள் போய் விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் போய்ட்டு பிளேலிஸ்ட்டுன்னு நடிங்க. அதில் 12th கோட்டையில் இம்பார்ட்டன்ட் 2025 போட்டிருப்பேன். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஃபார் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி போட்டாச்சு. இனி 2 மார்க் 3 மார்க் மட்டும் தான் போடணும். அது நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுவேன். சரியா? ஸோ அடுத்த 10th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பண்ணுவீங்க. 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் சார் பப்ளிக்கில் நாளாக எதுக்கு பண்ணணும்னு பண்ணாமல் இருந்துடாத, தயவு செய்து பண்ணு. 10th ஸ்டாண்டர்ட் மண்டே ஈவினிங் மேக்ஸ், மார்னிங் தமிழ். மண்டே மார்னிங்கே தமிழ் தான், மங்களகரமாக ஆரம்பிங்க. டியூஸ்டே ஈவினிங் மேக்ஸு சயின்ஸு. வெனஸ்டே ஈவினிங் சயின்ஸு, மார்னிங் சோஷியலு. தேர்ஸ்டே ஈவினிங் சோஷியலு, மார்னிங் வந்து மேக்ஸு. ஃப்ரைடே ஈவினிங் மேக்ஸு, மார்னிங் வந்து சோஷியலு. சாட்டர்டே ஈவினிங் சயின்ஸு, மார்னிங் மேக்ஸு. ஸோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருக்கேன். சண்டே வந்து 6 மணி நேரம் பண்ணுறேன். 2 மணி நேரம் தமிழ், 2 மணி நேரம் இங்கிலீஷு, 2 மணி நேரம் சயின்ஸு அல்லது சோஷியல். உனக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கோ, மேக்ஸ் கூட நீ ஏதாவது 2 மணி நேரம் பாரு. அது ஒரு ஷெடியூல் போட்டு பாரு, ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுதான் 10th ஸ்டாண்டர்டுக்கு. 10th ஸ்டாண்டர்டுக்கு இம்பார்ட்டன்டே போடலை சார். என்ன சார் அப்படின்னா, நாளையிலேருந்து வரும். நான் இன்றைக்கி போடலான்னு நினச்சேன், இந்த வீடியோ போடுறேன்னா அது போடலை. ஸோ 5 மார்க் நாளைக்கு ஆரம்பிக்கப்படும் மேக்ஸ்க்கு. அப்படியே மெதுவாக வந்துடும். எல்லாம் இம்பார்ட்டன்ட் நம்ம சேனலில் வரும். அதனால் 10th சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. ஸோ எனிவே வெளியில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், நான் வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். இந்த ஷெடியூல் நீ ஃபாலோ பண்ணுவேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணு. கன்ஃபார்மாக அந்த ப்ராமிஸை ஏற்றுக்கிட்ட அப்படின்னா இந்த டைமு இதான் படிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நீ ஒரு ஓன் ஷெடியூல் போட்டாலும் ஓகே. சரியா? என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8870116846, 8870116846. இந்த நம்பருக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் எனக்கு அனுப்பு. நான் முடிஞ்ச அளவு பார்க்குறேன். எல்லா மெசேஜ் பார்க்க முடியுமான்னு தெரியல, முடிஞ்ச அளவு பார்க்குறேன். படி, நல்லா படி. கடவுள் இருக்கார், உங்கள் அப்பா அம்மா கூட இருக்காங்க, திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்காத. அவங்க எப்படியாவது நீ நல்லா ஆயிட மாட்டியா அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் அப்படி பண்ணுறாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க. கன்ஃபார்மாக ஜெயிச்சிருவீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுப்பா. தேங்க்யூ.